ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் வெளியில் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்கிட்ட நிலா இப்படி இருந்தா அப்படி இருந்தா நாங்கள் இப்படிலாம் பேசுகிறோம், நான் நிலாவை இப்படி தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னப்போ வீட்டில் நம்ம பாண்டியும் பல்லவனும் நம்பவே இல்லை. அதனால சோழன் நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு, நிலா இங்கே வாயேன், இந்த பர்ஃப்யூம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அப்படி இப்படின்னு அத்தனை வா போ அப்படின்னலாம் பேசுகிறாரா. இதெல்லாத்தையும் கேட்டுட்டோம் அவங்க அமைதியாகவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிக்கும் நம்ம பல்லவனுக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. எப்படிடா அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம சேரனும் நின்று என்னடா சோழா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நிலா எப்படி பொறுமையாக இருக்குது, என்னடா சோழா நிலவை நீ வா போன்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்க, பாருடா நிலவை மரியாதையாக பேசு அப்படின்ற மாதிரி நம்ம சேரன்னு சொல்கிறாரு. நான் இப்படி தானே நிலாவை கூப்பிடுவேன், ஆனால் இதுக்கெல்லாம் நிலா கோச்சிக்க மாட்டா, நீ வேணா நிலா கிட்டே கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணா, அவருக்கு அப்படி கூப்பிட்டு தான் பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னாரா, சரி நீங்கள் அப்படியே கூப்பிடுங்கன்னு நானும் சொல்லிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா அப்படின்னு நிலா அவங்க வாயிலே சொல்லும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இங்கே நம்ம பாண்டிக்கும் பல்லவனுக்கும், ஓ அப்படியாப்பா உனக்கு பிரச்சனை இல்லைன்னா சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கூட இப்படி வாப்பா போப்பான்றது எனக்கு பிடிக்கவே இல்லைண்ணா, நீங்கள் கூட என்னை சோழன் மாதிரியே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லைப்பா, எனக்கு அவனை மாதிரியெல்லாம் கூப்பிட வராது, எனக்கு உன்னை இப்படி கூப்பிடதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை இப்படியே கூப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பல்லவா நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னும், இதோ நீ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சோழன் எனக்கு வேலை இருக்குது, துணியெல்லாம் நிறைய துவைக்க வேண்டியதாக இருக்குது, நான் போய் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன், இன்றைக்கி நானும் சவாரிக்கு போகல, ஓனர் 3 நாள் ட்ரிப் போயிட்டு வந்ததுனால ரெஸ்ட் கொடுத்துருக்காரு, நாளைக்கு காலையில் தான் நானும் திரும்ப வேலைக்கு போவேன், அதனால் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழனுமே. சரிங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்லும்போது, சரி நிலா நீ முதல்ல துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊற வை, நானும் வந்துட்டேன், அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. என்ன சோழன் அப்படின்னு, இல்லை அப்படியே ஏன் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு என்ன நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்களே சோழன், நான் உங்களுடைய ட்ரெஸ்ஸையும் சேர்த்தே ஊற வைக்கிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக வந்துடுவீங்களா அப்படின்னு, வரேன் நிலா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு நிலாவுமே எல்லா துணியும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நிலா என்னப்பா அவன் சொன்னான் நீயும் எடுத்துகிட்டு போகிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா, நீ சோழா ஒன்று நீ துவை, இல்லைன்னா நான் எல்லாத்தையும் துவைக்கிறேன், நிலாவை எதுக்கடா வேலை வாங்குறா அப்படின்னு. அண்ணா நிலாவுக்கே பிரச்சனை இல்லைன்றப்போ நீ என்ன, நாங்கள் துவைச்சிக்கிறோண்ணே, நானும் சேர்ந்து தானே ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு. இல்லைப்பா நிலா அது அப்படின்னு, அண்ணா விடுங்க சோழன் வருவார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து துவச்சிக்கிறோம், நீங்கள் சைடுக்கு கிளம்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் ஊற வைக்கிறதுக்காக போய் ஊற வச்சிட்டு இருக்காங்க. அப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம பல்லவன் அப்போ தான் பேக் எடுத்துக்கிட்டு, ஆனால் நான் கூட போய் சொல்கிறியோ ஏதோ உதாரணம் தான் நினச்சேன், ஆனால் உண்மையிலே அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தானே நம்புறது கிடையாது, எப்பயுமே நானும் நிலாவும் இப்படியே இருந்துருவோம் அப்படின்ற எண்ணமா அவங்களுக்கு, நாங்கள் 2 பேரும் அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் போக வேண்டாமா, அதுக்கு என்ன முன்னேற்றம் தாண்டா இது, நான் என் மனைவிடாவ அவளை நான் அப்படி தான் கூப்பிடுவேன், நீங்கள் வாங்க போங்கன்னா மரியாதையாக இருக்குது, அது வேறு மாதிரி கூப்பிடுவாருடா நிலா, இங்கே வா இது செய் அது செய் அப்படின்னு சொல்கிறது பொண்டாட்டியை உரிமையாக கூப்பிட்ற மாதிரி இருக்குடா எனக்கு, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், ஓ சோழா முன்னேறிட்டாடா அப்படின்னு, டேய் என்ன எனக்கு அழைச்சிக்கிட்டு என் கதையை கேட்டுட்டு இங்கே இருக்கிறது தான் உன் வேலையா பிளானா, கிளம்புடா முதல்ல வேலைக்கு, மதியமாக பல்லவனோட காலேஜுக்கு போகணும்ல கிளம்பு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா பல்லவா நீ வா, நான் ஒன்று அப்படியே பஸ் ஸ்டாண்டில் விட்டுரு, நான் கிளம்புறேன், மதியமாக நாங்கள் எல்லோரும் வருவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ சோழன் இருந்துக்கிட்டு பர்ஃப்யூம் போய் உள்ளே வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. சேரணும் நான் நிலா நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்டே சொல்லிட்டு சோழன்கிட்டே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்பா நான் வரேன்ப்பா அப்படின்னு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின உடனே நடேசன் அங்கே இருப்பாரா, அவங்க எல்லாரும் கிளம்பின உடனே அவருடைய வேலையை பார்க்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவரும் வேலையில் கிளம்பிடுறாரு. அவரும் போனதுக்கு அப்புறமா சோழன் போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஃபோன் மெசேஜ் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய ஓனர் தான், நீ கஸ்டமரை கூட்டிகிட்டு போன இல்லடா சோழா, அவங்க நீ நல்லா பார்த்துக்கிட்ட, நல்லா கூட்டிகிட்டு போன, அவங்க சேஃபாக போயிட்டு வந்தாங்க, நல்லா தான் சொன்னாங்கடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓனர் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அப்போ தான் சோழனை அங்கே ரிப்ளை பண்ணிவிட்டு இங்கே நின்றுட்டுருக்காரு. நிலா அங்கே தண்ணி பிடிச்சி சோஃப்லாம் நுரெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. நிலாவோட துணி அத்தனையும் போட்டுட்டாங்க. அடுத்து சோழனோட துணி அப்படி போடும்போது தான் நிலா சோழனோட சட்டை பேண்ட்டு இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. போட்டு துவைக்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கும்போது அவரோட பாக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா
சோழன் வந்து வந்து காசுலாம் வந்து எடுக்காமே அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே என்னது இது, இவர் பணத்தை எடுக்காம அப்படியே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதை எடுத்து வந்து அங்கே பத்திரமா வைக்கிறாங்க. 1-2 இல்லை, அவரை போட்டுட்டு இருந்த அத்தனை ட்ரெஸ்லையுமே அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் எப்படியும் எங்கன்னா இது 300-400 ரூபாய் இருக்கும் போல இருக்கு. எல்லா ட்ரெஸ்லையும் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி, எல்லா ட்ரெஸ்லையும் இருக்கிற அப்புறம் காசுலாம் வந்து திரும்ப சட்டைப்பேட்டை போடும்போது அதை எடுத்து பார்த்தா அதெல்லாம் எப்படி இருக்கும், கடையில் செல்லாமே போயிடுமே. கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லை இவருக்கு. முதல்ல இவர்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு நீலா அது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ஸோ வந்து அப்போ தான் வந்து கை வாஷ் பண்ணுறாங்க. அப்போ சோழனும் வந்து மெசேஜ் பண்ணிட்டு வராங்க. என்னங்க இது இவ்வளோ காசு இருக்குது, என்ன இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் தான் சட்டை பேண்ட்டு போடுறேன், என்னுடைய பாக்கெட்லேருந்து தான் இந்த பணம்லாம் இருந்துச்சு, சேவிங்ஸ் பண்ணான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆளை பாருங்கள், நீங்கள் தான் சோழன் இதெல்லாம் உங்கள் சட்டை பாக்கெட்டில் அப்படியே விட்டு வச்சுருக்கீங்க, இவ்வளோ பணத்தை இப்படியே விட்டு வச்சா எப்படி சோழன், இருங்க கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாத்தையும் எண்ணி பார்க்குறாங்க. ஐயோ நம்ம சட்டை பாக்கெட்டில் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம்ல, அப்படியே கட்டிட்டு தூக்கி எறிஞ்சிட்டோம், ஐயோ திட்ட போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா மொத்தமாக 900 ரூபாய் இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அவ்வளோ இருக்கா அப்படின்னு. பின்னென்ன சோழன், நீங்கள் ராத்திரியும் பகலமாக எந்த அளவுக்கு வண்டி ஓட்டி கஷ்டப்படுறீங்க, 1000 ரூபாய்னாலே அந்த காசு உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இப்படியே பாக்கெட்டில் கவனிக்காமல் விட்டுருக்கீங்களே, இது துவைச்சா ஒன்று கிழிஞ்சு போகும், இல்லைனா வேஸ்ட் ஆகிடும், எங்கேயும் மாறாமல் போயிடுச்சுன்னா தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ரூபாயும் நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோழன். நீங்கள் தானே அடுத்த லெவலுக்கு போகணுன்னு முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க, நினைக்கிறீங்க முன்னேறணும்னு சொல்லிட்டு, அதுக்காக இதெல்லாம் எவ்வளோ உதவும். நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்தாங்க இதை பத்திரமா வைங்க. இல்லை இன்றைக்கி துணி என்ன துவைக்க சொன்னீங்கல்ல, இதே எனக்கான கூலி. இனிமேல் ஒவ்வொரு தடவையும் பேண்ட் பாக்கெட்டில் சட்டை பாக்கெட்டில் பணம் இருந்தால் அது என்னோட இது, நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இல்லாததாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. என்ன சோழன், இதையே அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு தினமும் பணம் விட்டு வைக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னமோ, அப்படியெல்லாம் விட மாட்டேங்க, இது உங்கள் கைக்கு கிடச்சிச்சு, நீங்களே வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சோழன் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் எனக்கு சேவிங்ஸ் அப்படின்னு நிலா அதை வச்சுட்டு சரிங்க சோழன் துவைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி துணி துவைச்சிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சோப் நிறையெல்லாம் ஊதி விட்டுட்டு ஸோ துணி துவைச்சிட்டு அடித்து துவைச்சிட்டு அலசி காய போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் நிலா அலசி கொடுக்கவும் சோழன் அதை காய போடும்போது நிலாவுடைய சுடிதார் பக்கத்துல சோழனுடைய சட்டையை போட்டு இந்த மாதிரிலாம் வந்து கூட சோழன் போட்டுட்டு இருக்காங்க. நிலா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி உணாத்தி வச்சிருக்கீங்க, நல்லா இன்னும் கிட்ட நவத்தி உணாத்துங்க, அப்போ தானே இடம் பத்தோம் அப்படின்னலாம் இன்னும் கிட்டுக்கு அந்த சட்டையும் சுடிதாரையும் சேர்த்து விட்டுட்டு நிலா அடுத்த துணியை காய போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சோழனுக்கு அவங்களே லைஃப்பில் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு சந்தோஷம், ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து நம்ம வானதி கடைக்கு வந்து பாண்டியோட கடைக்கு திரும்பவும் கிளம்பி வராங்க. அப்போ பாண்டியும் போயிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வானதி வரதை பார்த்துட்டு, வா வானதி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி, உன் அண்ணன் ஏதாச்சும் சண்டை போட்டானா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே பாண்டி அப்படின்னு. வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அடிக்கிற வெயிலுக்கு அப்படின்னு கண்ணன் ப்ரோக்கு வழக்கம் போல் கிளம்பிடுறாரு. என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் வானதி கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாண்டி அப்படின்னு. ஏன் நீ வீட்டில் நடந்ததை நினச்சி தான் இன்னும் இப்படி இருக்கா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பாண்டி, அவங்க ஊரில் இல்லாதப்போ நான் செஞ்ச நல்ல காரியத்துக்காக எல்லாருமே என்னை தூக்கி பாராட்டினீங்க. ஆனால் அவங்க ஊர்லேருந்து திரும்பவும் வந்ததுக்கப்புறமும் அடுத்த நிமிஷமே எல்லாரோடைய கவனமும் அவங்க மேலே போயிடுச்சு, என்னை பற்றி யாருமே கவலைப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீ ஏன் அப்படி நினச்சிக்கிற, அவங்க ஊர்லேருந்து வந்ததுனால தான் அப்படி, நீ அடிக்கடிக்கு தினமும் நீ வீட்டுக்கு வந்து பாரு, எல்லாரும் உன்னை பற்றியும் பெருமையாக பேசுவாங்க அப்படின்னு. இல்லை பாண்டி, என்னதான் இருந்தாலும் அப்படின்னு வானதி பேசவும், நீ தயவு செஞ்சு எதுவுமே பேசாத வானதி, அமைதியாக இந்த பேச்சை இதோட விடு, நீயும் நானும் எப்படி இருக்க போகிறோம், நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்றத மட்டும் பேசு, அதை பேசிகிட்டு இருந்தால் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாண்டி அப்படின்னு வானதி அமைதியாக விட்டுடுறாங்க. என்னதான் அவங்க அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலையும் அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க இல்லாதப்போ நம்ம கை தான் ஓங்குது, அவங்க வந்துட்டால் நம்ம திரும்பவும் 0 ஆகிடுறோம், எல்லாருமே அவங்கள தான் முக்கியமாக நினைக்கிறாங்க. அடுத்து சந்தாவும் அந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்போயும் அவங்கள பற்றி தான் பேசுவாங்களே, என்னன்னு புரியல, எப்பயுமே 0 தானே இருக்குது அப்படின்னு வானதி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து வானதி வந்து கொஞ்ச நாளாகவே புரிஞ்சுக்கிட்டு பாண்டிக்கிட்ட நல்லா வந்து பக்குவமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது அவங்க ஒரு
பிரச்சனைன்னா சரி பண்ணுறதுக்காக விட்டு கொடுத்து பொறுமையாக பாண்டிக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்து நிலா எப்படியோ ஊர்லேருந்து திரும்பவும் வந்தாங்களோ திரும்பவும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஜீரோ ஆகிட்டோமோ அப்படின்ற கவலை. ஸோ பழையபடி திரும்பவும் வானதி மாற ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பாண்டி அவன் நடுவில் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி அவளை திரும்பவும் மாற்றணும், பழைய நிலைமைக்கு ஃபஸ்ட்லேருந்து நிலைமைக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு பாண்டியும் முயற்சி பண்ணி ஏதோ வானதியை சமாதானம் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு பல்லவனோட காலேஜில் ஸோ காம்படிஷனுக்காக எல்லாமே வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அன்னைக்கு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் பல்லவன். ஆனால் இன்னைக்கு காம்படிஷன் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, அப்படியே பல்லவா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, இப்போ வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் டயர்ட் ஆகிடுவாடா, நீ எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருடா கொஞ்சம் நேரம், நீ இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணதே போதும், நீ கண்டிப்பாக ஜெயிச்சிடுவா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கேட்காம பல்லவன் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சரி வானதி இருந்துக்கிட்டு பல்லவனுடைய காலேஜில் இன்னைக்கு அவனுக்கு காம்படிஷன் இருக்குது, அவன் கலந்துட்டுருக்கான், அவன் வின் பண்ணுவான், அதை பார்க்கறதுக்காக நீ வரையா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை பாண்டி நான் வரல அப்படின்னு. வா வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், நீ வா போயிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி பல்லவனோட காலேஜுக்கு வா, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அண்ணன் அவங்க சோழன் அப்பா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் அங்கே கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வரீங்க அப்படின்னு. ஆமாம் பல்லவனை பார்க்க எல்லாரும் வரணும்ல, அது மட்டும் இல்லாமல் நடந்த பிரச்சனையில் இன்னுமே அண்ணன் பல்லவன் மேலே கோவமாக இருக்குது, முக்கியமாக அண்ணனை தான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகணும், அதுக்காக நான் போயிட்டு அப்படியே வரேன், நீ கண்டிப்பாக வந்துடுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாண்டி உனக்காக வரேன் அப்படின்னு வானத்தையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு சைடு இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிலா சோழன் வீட்டில் கிளம்பலாம் பல்லவனுடைய காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே சேரன் வந்து சைட்டில் வந்து வழக்கம் போல் என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட்கள் கிட்ட சொல்லி முடிச்சுட்டு சந்தா கிட்டேயும் விஷயத்த சொல்லிட்டு சந்தாவையும் கூப்பிடுறாங்க. சந்தாவுமே நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு அவரோட அண்ணன் கிட்ட சொல்லவும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அனிஷு நீயும் வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை பையா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரா. சந்தாவை கூப்பிட்டு சேரனும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. என்னென்ன சந்தாவை நம்ம கூட வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. ஆமாடா சோழா வரணும்னு சந்தா ஆசைப்படிச்சு அதை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு. அதுக்கு என்னென்ன எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் நீ எப்படியும் வரமாட்ட, உன்னை கம்பல் பண்ணி தான் நான் கூட்டிகிட்டு போடணும்னு நான் அங்கேருந்து கடையிலேருந்து வந்துட்டுருக்கேன், ஆனால் நீ என்னென்னா எனக்கு முன்னாடியே சந்தாவை கூட்டிகிட்டு இங்கே ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டுருக்கியண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பல்லவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அண்ணன் வரமாட்டேன்னு தான் சொன்னார், நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன்னா நீ அங்கே எல்லாரும் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி நீங்கள் டேரெக்டாகவே இதை சொல்லலாம்ல, அவனும் சந்தோஷப்படுவான்ல பல்லவன்கிட்டையும் நீங்களாக தான் வந்தீங்கன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீலாம் கேட்கும்போது இல்லைப்பா அவன் சின்ன பையன், அவன்கிட்ட விட்டு கொடுத்து போகணும், எப்படி இருந்தால் தான் கண்டிப்பாக சரியாக நடக்கும், நான் சொல்கிற மாதிரி நீங்களாம் செய்யுங்க அப்படின்னதும் சரி நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை, நீங்கள் வந்ததே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சந்தா நீங்கள் இருப்பா நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், டீ ஏதாச்சும் கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. எதுவும் வேண்டாம் அப்படின்னு சந்தாவும் சொல்லிடுறாங்க. சேரன் கிளம்புறதுக்காக ரெடி ஆகி போகிறாரு. வெளியில் நடேசன் இருக்காரு, பாண்டி அவங்களையும் ரெடியாக சொல்கிறாங்க. எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நிலாவுமே முதல்ல சுடிதாரை போட்டுட்டு வந்தாங்களா, அப்புறம் அவங்களுக்கு என்னவோ தெரியல பிடிக்கல, ஸோ திரும்ப ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க. என்ன இவ வெளியில் வந்தால் திரும்ப உள்ளே போயிட்டா என்னவா இருக்கும் அப்படின்னு சோழன் யோசிக்கிறாங்க. நிலா உள்ளே போயிட்டு பயங்கரமாக வந்து சாரி கட்டிட்டு வராங்க. சோழனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சோழன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்த உடனே சோழன் கிட்ட தான் கேட்குறாங்க. அப்பா சூப்பராக இருக்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. இதா மல்லிப்பூ அப்படின்னு. எப்படி சோழன் நான் சாரி கட்டும் போதெல்லாம் கரெக்டாக மல்லிப்பூ கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னு. ஏங்க அண்ணன் ஃபோட்டோக்காக வாங்கி வச்சுருந்துச்சா, இந்த தடவை நீங்கள் சாரி கட்டுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போனால் தான் நீங்கள் சாரி கட்டுவீங்க கோயிலுக்கு இந்த மாதிரி, அப்போ வாங்கிட்டு வருவேன் நானே, ஆனால் இந்த தடவை நீங்கள் சாரி கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கெல்லாம் திடீர்னு நம்ம நேற்றுலேருந்து தானே ஊரில் வந்ததுனால தெரியாதா, ஸோ அண்ணா வீட்டில் வாங்கி வச்சிருந்துச்சு, இது நான் பார்த்தேன் காலையிலே, அதான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன், நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு வரும்போது சாமி ஃபோட்டோக்கு பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் வச்சுட்டு இருக்காங்களா. நிலாவுக்கு சரியாக வைக்கவே முடியல, அது மட்டும் இல்லாமல் அவங்களால ப்ளவுஸ் வந்து கை தூக்கவே முடியலையா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோழன்கிட்ட நிலா ஒரு நிமிஷம் இரு நான் வச்சு விடட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சோழன் வைக்கவே முடியல, வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது சோழனே வந்து வச்சு விடுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக
இருக்குது. சேரனும் ரெடி ஆகிட்டு வந்து அதை பார்க்கும்போது அப்போது நம்ம பாண்டிக்கு கூட என்னடா இது இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் சந்தா இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாண்டி என்ன பண்ணுறாரு, வந்து இப்படி சோழன் பூ வச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஸோ பார்க்க சந்தோஷமாக நல்லா இருக்கா, அதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உடனே வந்து அப்போ தான் சோழா அப்படின்னு கூப்பிடுறாங்க. திரும்புகிறாங்க சோழனுமே, பாண்டி நல்ல விஷயம் பண்ணியிருக்கடா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு எடுடா எடுடா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. எங்கள் பாண்டியை பாருங்களேன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. பாண்டியுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறைச்சிக்கிறாங்க. என்ன பாண்டி அப்படின்னு, இல்லை கிளம்பிட்டீங்களான்னு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. பாண்டி கிளம்பிட்டான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நடேசன் ரெடி ஆகிடுறாரு. காரில் உட்காந்துக்கிட்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. பாண்டி ஃபோட்டோ ஷேர் பண்ண சொல்லி சோழன் அதை ஷேர் பண்ணதுக்கப்புறமா அதை ரசிச்சுக்கிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, சோழன் போகும்போது என்ன ஃபோன் பார்த்துட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு கார் ஓட்டுங்க அப்படின்னு சொன்னோம். ஓ சாரிங்க அப்படின்னு சோழன் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. பல்லவன் தன்னுடைய வீட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே காத்துக்கிட்டே இருக்காங்க, வழியே பார்த்துக்கிட்டு. ஸோ எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை போட்டி வந்து பல்லவனும் ரெடியாக நிற்கிறாங்க. ஸோ கரெக்டாக வந்து சோழனுடைய கார் வருது. வந்த உடனே பல்லவன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முக்கியமாக சேரன் வராரா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. சேரன் அங்கே கார்லேருந்து இறங்கின உடனே அவ்வளோ சந்தோஷம் நம்ம பல்லவனுக்கு. சேரனை பார்த்த உடனே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையும் அவருக்கு வந்துடுச்சு. எல்லாருமே வராங்க. பல்லவனை பார்த்து பல்லவன் அங்கே ரெடியாக நிற்கிறான். பாருங்கள் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது, நம்ம லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இல்லைங்க, கரெக்டாக தான் வந்திருக்கோம், வாங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அங்கே உட்காடுறாங்க. பல்லவனும் வந்து பார்த்துட்டே இருக்காங்களாம். பல்லவா நீ தான் ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிப்ப, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு பல்லவன் அங்கேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. நீ போ பல்லவா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சேரனுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு பல்லவன். சேரனும் பல்லவனை பார்த்துட்டு அமைதி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ பல்லவனும் வந்து ஓடிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் வந்து அப்படியே பல்லவன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறாங்க. பல்லவா முடியும், பல்லவா ஓடு ஓடு உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நிலா, பாண்டி, சோழன் எல்லாருமே பல்லவா நீ தான் ஜெயிக்கணும், பல்லவா பல்லவான்னு சொல்லிட்டு கத்துறாங்க பயங்கரமா. நம்ம பல்லவனுமே வின் பண்ணிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் சேரனுக்கு. அப்போதான் பல்லவா ஜெயிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நின்று கை தட்டுறாரு. இதை பல்லவன் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் நம்ம பாண்டி, நிலா எல்லாருமே பார்க்குறாங்க. பல்லவன் கிட்ட பேச மாட்டேன்னு மட்டும் சொல்கிறது, ஆனால் பார்த்தீங்களா அண்ணன் பல்லவன் ஜெயிச்சதில் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுது அப்படின்னு சோழன் சொல்லவும், ஆமாம் சோழன் அப்படின்னு அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா பல்லவன் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் சில காம்படிஷன் நடக்குது. அதில் ஒரு சில காம்படிஷனில் போனாலையும் ஸோ 2-3 காம்படிஷனில் பல்லவன் வின் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒன்றுத்துலையாச்சும் ஜெயிக்கணும்னு நினச்சாங்க. சேரன் வந்ததுனாலே என்னமோ 3 காம்படிஷனில் பல்லவன் வின் பண்ணியிருக்காங்க. அதுவே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மெடல் கொடுக்கறதுக்காக மேலே வந்து கூப்பிடுறாங்க. ஸோ பல்லவனை வந்து பல்லவன் போய் நிற்கும்போது ஸோ உங்கள் வீட்டிலேருந்து ஸோ அவங்களோட கூட இருக்கிற பேரண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிட்டு தான் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம பல்லவன் வந்து சேரனை மேலைக்கு கூப்பிடுறாங்க. சேரன் ரொம்ப தயங்கி நின்றுட்டுருக்காங்க. ஆனால் போனேன் மேலே போனேன், பல்லவன் கூப்பிட்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி, சோழன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சந்தா கூட மேலே போக சொல்லி சொன்னதுனால சேரன் தயங்கி போகிறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா பல்லவனுக்கு மெடல் கொடுக்குறாங்க. ஸோ அது கூட சேர்ந்து நின்று சேரனுமே பிடிச்சிக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்துட்டு பல்லவன் வந்து சேரனுடைய கையிலே கொடுத்துடுறாங்க. ஸோ கழுத்துலேயும் மெடலையும் போட்டு விடுறாங்க. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறமாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பல்லவன் கிட்ட வழக்கம் போல் சேரன் பேசுவாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.